என்ன இது? ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸும் இருக்கிற ஒரு ஹோட்டல் தேடிட்டு இருந்தோங்க. அப்படி எங்கள் கண்ணில் பட்டது தான் அம்ஜிக்கரில் இருக்கிற அருள் செட்டிநாடு ஹோட்டலுங்க. இங்கே வந்து பார்த்தா மெனுவில் இருக்கிற டிஷ் எல்லாம் தட்டில் வச்சு காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக் பிரியாணி ஆர்டர் பண்ணி அதை 3 பேரை டிவைட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எக் பிரியாணி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறைய கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அது கூட 2 முட்டை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தது. நாங்கள் என்ன டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா மட்டன் ரோஸ்ட்டு, ப்ரானு, மட்டன் சாப்ஸு, சுறா புட்டு, ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சரம், சிக்கன் 65 இது எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதுலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இருங்க, என் ஒய்ஃப்கிட்ட கேட்கலாம் அவங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருந்ததுன்ட்டு. நிர்மலா சொல்லு, உனக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்தது? இது ப்ரான் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்ததா? யார் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது? நம்ம வீட்டில் எப்போ ப்ரான் செஞ்சுருக்கோம்? உங்கள் அம்மா வீட்டில் போய் தானே சாப்பிட்ருக்கோம். இப்போயும் அதான் சொல்கிறேன், ப்ரான் நீ செய்கிற மாதிரி ஹோட்டலில் செய்யலை, நல்லா செஞ்சுருக்காங்க. மக்களே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. சாப்பிட சொன்னால் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அதானே? நான் பரவாயில்லைங்க, என் பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது இலைய பாருங்களேன், இன்னும் இலையை தேய்ச்சிட்ருக்கு. இன்றைக்கி சண்டேன்னு இப்படி புடின்னு பிடிக்கிறாங்க. ஆனால் சனிக்கிழமை ஆச்சுன்னா போதும் ஆச்சாரம் அபச்சாரம்பாங்க. என் பையனை பாருங்கள், சேரில் உட்காந்து சாப்பிட சொன்னால் எனக்கு உட்காந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் சாப்பிட்டான். அது மட்டும் இல்லைங்க, சுறா புட்டு யாருக்கு பிடிச்சிருந்ததோ இல்லையோ என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அன்லிமிட்டடுங்க. கேட்க வச்சுட்டே இருந்தாங்க. கூட ஃபிஷ் கிரேவி, மட்டன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. மட்டன் கிரேவி ரொம்ப நார்மலாக ஆவரேஜாக தாங்க இருந்தது. ஆனால் ஃபிஷ் கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக ஃபிஷ் ஃப்ரை கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா செம்மையாக வெந்திருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. 90 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை ஒர்த்துந்தாங்க சொல்லுவேன். லாஸ்ட்டாக மட்டன் சாப்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். மட்டன் சாப்ஸ் ரொம்ப நார்மலாக தாங்க இருந்தது. கறியே இல்லை, வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது. இந்த ஒரு பீஸ் 160ன்றது ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். பட் இதுக்கு கொடுத்த கிரேவி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் சேர்த்து பில் 1240 வந்திருந்தது. இந்த அமௌண்ட் கம்மியாக இல்லை ஜாஸ்தின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.